வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கதையோட முடிவு மட்டும் இல்ல. இது உலக வரலாற்றையே மாத்தி எழுதின ஒரு பெரிய இயக்கத்தோட ஆரம்பம். வாங்க, மத்தேயு நற்செய்தியோட கடைசி, ஆனா ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த அதிகாரத்துக்குள்ள நாம போகலாம். பொதுவா ஒரு பெரிய கதை முடிஞ்சா அடுத்து என்ன நடக்கும்னு யோசிப்போம் இல்லையா? மத்தேயு 28 இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில கொடுக்குது. இது ஒரு எண்ட் கிடையாது, ஆனா ஒரு பெரிய மாற்றத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். வாங்க, இது என்னன்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவ சிலுவையில அரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான அமைதி, ஒரு பதட்டம். இந்த சூழல்ல தான் இந்த அதிகாரம் கிறிஸ்தவ நம்பிக்கையோட மையச் செய்திய, அதாவது மரணத்தின் மேல கிடைச்ச வெற்றிய உறுதிப்படுத்துது. மத்தேயு 28 பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாலம் மாதிரி. இது இயேசுவோட பூலோக வாழ்க்கையோட முடிவையும் அவரை பின்பற்றினவங்களோட உலகளாவிய பயணத்தோட தொடக்கத்தையும் ஒன்னா இணைக்குது. சரி, இப்போ நேரா அந்த உயிர்த்தெழுதல் நடந்த அன்னைக்கு காலையில என்ன ஆச்சுன்னு பாப்போம். அந்த கல்லறையில நடந்த சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். விடியறதுக்கு முன்னாடியே அந்த பெண்கள் கல்லறைக்கு வர்றாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. கல்லறைய மூடியிருந்த அந்த பிரம்மாண்டமான கல், அது உருட்டி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த நிமிஷமே ஒரு தேவதூதர் தோன்றாரு. அங்க இருந்த காவலர்கள்லாம் பயத்துல அப்படியே சிலையா நிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, அந்த நிமிஷம் எவ்வளவு ஒரு திக் மொமெண்டா இருந்திருக்கோன்னு. அந்த பயம், குழப்பம் எல்லாத்துக்கும் நடுவுல அந்த தேவதூதர் ஒரு செய்திய சொல்றாரு. உலகத்தோட வரலாற்றையே மாத்த போற ஒரு செய்தி. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்துட்டார். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது ஒரு சரித்திர நிகழ்வோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இது வெறும் தேவதூதர் சொன்ன செய்தியோட நின்னுடல. கொஞ்ச நேரத்திலேயே இயேசுவே நேரடியா அந்த பெண்களுக்கு காட்சி அளிச்சப்போ அந்த செய்தி ஒரு மறுக்கவே முடியாத உண்மையா மாறுச்சு. இது மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது? உயிர்த்தெழுதல்ங்கிறது வெறும் ஒரு நம்பிக்கை இல்ல, அது கண்ணால கண்ட ஒரு நிஜம். இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். இந்த உயிர்த்தெழுதல் செய்தி ஒரு பக்கம் பரவ ஆரம்பிக்கும் போதே அதுக்கு எதிரா ஒரு பெரிய வதந்தியும் கிளம்புது. சோ இப்போ ரெண்டு வெவ்வேறு கதைகள் இருக்கு. ஒன்னு தேவதூதர் சொன்ன உண்மை, இயேசு உயிரோட எழுந்துட்டாரு, இது கடவுளோட சக்தியை நிரூபிக்குது. இன்னொரு பக்கம் மத தலைவர்கள் பரப்புன பொய். இல்ல ராத்திரியில காவலர்கள் தூங்கும்போது சீடர்கள் வந்து உடலை திருடிட்டு போயிட்டாங்க. இந்த பொய்யை எப்படி மக்கள் நம்புற மாதிரி பரப்புனாங்க தெரியுமா? பணத்தை வச்சு. ஆமா, அந்த மத தலைவர்கள் அங்கிருந்த காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த வதந்திய பரப்ப சொல்லிருக்காங்க. எப்படியாவது அந்த உண்மையை இருட்டடிப்பு செஞ்சிடணும்னு ஒரு பெரிய முயற்சி நடந்திருக்கு. சரி, இப்போ நாம கலிலியாவுக்கு போவோம். அங்க நடந்த ஒரு முக்கியமான சந்திப்புக்கு நம்ம கவனத்தை திருப்பலாம். இங்கதான் இயேசு அவரோட கடைசி ரொம்ப முக்கியமான சில அறிவுறுத்தல்களை கொடுக்கறாரு. இந்த அறிவுறுத்தல் தான் மகா கட்டளை அப்படின்னு சொல்லப்படுது. இது அவரோட சீடர்களுக்கு, அதாவது அவரோட நெருங்கிய மாணவர்களுக்கு அவர் கொடுத்த கடைசி மற்றும் மிக முக்கியமான ஒரு கமெண்ட். இதுதான் அவங்களோட உலகளாவிய இயக்கத்துக்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அமைஞ்சது. இந்த கட்டளைகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி இயேசு ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. வானத்திலையும் பூமியிலையும் முழு அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வார்த்தை தான் அடுத்து வரப்போற எல்லா கட்டளைகளுக்கும் ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரமா இருக்கு. இந்த மகா கட்டளையில 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் போங்க. ஸ்டெப் 2, புதிய சீடர்கள், அதாவது உங்கள மாதிரி ஃபாலோவர்ஸ உருவாக்குங்க. ஸ்டெப் 3, அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க. இது அவங்க இந்த புது நம்பிக்கையில இணையறதுக்கான ஒரு அடையாளம். ஸ்டெப் 4, நான் உங்களுக்கு கத்துக் கொடுத்த எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. இதுதான் கிறிஸ்தவம் உலகம் முழுக்க பரவுறதுக்கான ஒரு ரோட் மேப்பா மாறுச்சு. இவ்ளோ பெரிய ஒரு வேலையை கொடுத்துட்டு இயேசு அவங்கள அப்படியே விட்டுடல. அதோட சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலான வாக்குறுதியும் கொடுக்கறாரு. வாங்க அந்த கடைசி வாக்குறுதியில கவனம் செலுத்தலாம். அப்போ மத்தேயு 28 இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான மெசேஜஸ் என்னன்னா, 1, இயேசு மரணத்தை ஜெயிச்சு உயிரோட எழுந்துட்டாரு. 2, இது மரணத்தை விட கடவுளோட சக்தி பெரியதுன்னு நிரூபிக்குது. 3, அவரை பின்பற்றவங்களுக்கு ஒரு பெரிய மிஷன் இருக்கு, அதாவது அவரோட போதனைகளை பரப்பணும். 4, ரொம்ப முக்கியமா இந்த பயணத்துல அவங்க தனியா இருக்க மாட்டாங்க. அந்த கடைசி பவர்ஃபுல்லான வாக்குறுதி இதுதான். நான் உங்களோட எப்போதுமே இருப்பேன், இந்த யுகத்தோட கடைசி வரைக்கும் இருப்பேன். யோசிச்சு பாருங்க, உலகம் முழுக்க போங்கன்னு ஒரு கஷ்டமான கட்டளைய கொடுத்துட்டு இந்த ஒரு வாக்குறுதி தான் பல நூற்றாண்டுகளா விசுவாசிகளை தாங்கி பிடிச்சிருக்கு. இந்த அத்தியாயத்தை நம்ம முடிக்கும்போது ஒரே ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். வெறும் கொஞ்சம் வசனங்கள் மட்டும்தான் இதுல இருக்கு.
ஆனா இந்த ஒரு அதிகாரம் மட்டும் எப்படி 2000 வருஷமா ஒரு உலகளாவிய இயக்கத்தை இன்னிக்கும் வழிநடத்திட்டு இருக்கு. இதோட தாக்கம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? உயிர்த்தார் என்று இருள் எல்லாம் ஓடியது என்று வாழ்க்கை வெற்றி பெற்றது என்று எங்கள் ராஜா உயிரோடு என்று இயேசு உயிர்த்தார் பயமில்லை நம்பிக்கை என்று குறையவில்லை உலகம் முழுவதும் சொல்வோம் நாம் உயிர்த்த ராஜா இயேசுவா. கல்லறை காலி கல் நகர்ந்தது வானம் முழுவதும் ஒளி பரவியது மரணம் கூட ஜெயிக்கவில்லை மகிமை ராஜா தோற்றுவிக்கவில்லை. வெற்றி முழக்கம் இன்று கேளுங்கள் வாழ்க்கை ஒளி இன்று பாருங்கள் ராஜா எழுந்தார் என்று உலகம் முழுவதும் மகிழ்ச்சி என்று இயேசு உயிர்த்தார் என்று இருள் எல்லாம் ஓடியது என்று வாழ்க்கை வெற்றி பெற்றது என்று எங்கள் ராஜா உயிரோடு என்று. போங்கள் உலகம் முழுவதும் என்றார் என் வார்த்தையை எல்லோருக்கும் சொல்லுங்கள் என்றார். அன்பின் செய்தி பரவட்டும் நம்பிக்கை ஒளிவ